بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا، ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: شفاعتي لأهل الكبائر من أمتي. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வபோலும் புகழ்ச்சியும் சர்வ உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவனுக்கு அனைத்து போலும் புகழ்ச்சிகளும் உண்டாவதா. அல்ஹம்துலில்லாஹ் சும்மல் ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் மனித கோடிகள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட எங்கள் கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் வந்தவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருவானாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு அல்லாஹுடைய மஸ்ஜித்ல வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும், அது தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, இருட்டில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, படைத்தவனை அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று தக்வாவோடு வாழும்படி முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீஹத் நல்லுபதேசம் செய்து கொள்ள அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இஸ்லாமிய மாதங்களின் படி 12 மாதங்களை படைத்து அந்த 12 மாதங்களில் அல்லாஹ் ஏராளமான மாதங்கள், இன்ன மாதத்தில் இன்ன விடயங்கள் நடந்தது, இன்ன மாதத்தில் இன்ன விடயங்கள் நடந்தது. துல்ஹஜ்ஜுடைய மாதம் எல்லோரும் மக்காவுக்கு சென்று காபத்துல்லா சென்று ஹஜ் செய்யக்கூடிய மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். ரமலானுடைய மாதம் முழு உம்மத்துகளும் ஒரு மாத காலம் நோன்பு பிடிக்க கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். ரஜபுடைய மாதம் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களுக்கு மேலால் சென்று தொழுகையை கொண்டு வந்த ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். முஹர்ரமுடைய மாதத்தில் கண்ணியமானவர்களே, தாசுவா ஆசுவாவுடைய நோன்பு, அதே நாளில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கர்பலா ஷஹீதாகின ஒரு மாதம் முஹர்ரமுடைய மாதம். அல்லாஹ் சில மாதங்களை இன்ன மாதத்தில் இன்ன விடயங்கள் நடந்தது, இன்ன மாதத்தில் இன்ன விடயங்கள் நடந்தது என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அதே மாதிரி கண்ணியமானவர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம், உலகத்துக்கே வழிகாட்டியாக ரஹ்மத்துல் ஆலமீன் பிறந்த ஒரு மாதம் தான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய பிறப்பு சாதாரணமானது கிடையாது, அவர்களுடைய வாழ்க்கை சாதாரணமானது கிடையாது. மக்காவுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மதீனாவுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் தோன்றி மறையும் வரைக்கும் எத்தனை முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ, அது கருப்பராக இருக்கலாம், சிவப்பராக இருக்கலாம், வெள்ளையராக இருக்கலாம், நீளமாக இருக்கலாம், எப்படி வாழ்ந்தாலும் கலிமா சென்ன ஒரே நோக்கத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றப்படக்கூடிய தகுதியான ஒரு தலைவர் தான் எங்கள் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால அந்த முஹம்மது என்ற பேர் அல்லாஹ் யாருக்கும் சூட்டவில்லை. எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்களோ அவர்களுக்கு பேர் முஹம்மது. அதற்கு பின்னால் தோன்றின அத்தனை பேர் எடுத்தாலும் முஹம்மதோட சேர்த்துதான் ஒரு பேரும் வைக்கப்படுறீங்க. ஒரு பாதையில போய் பாருங்க, அதுக்குள்ளேயே முஹம்மது என்று 10 இடத்துல வந்து, அதுக்குள்ளேயே ஃபாத்திமாங்கிற பேரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த பேரு வந்து கேட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பிறப்பதற்கு முன்னால யாருக்கு வைக்கப்பட்டுச்சா? யாருக்கு வைக்கப்படல கண்ணியமானவர்களே. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்ததற்கு பின்னால எல்லா இடத்துலயும் ஃபாத்திமா சொல்லுவாங்க, ஃபாத்திமா போல வாழணும் ரலியல்லாஹு. என்னுடைய பெண்மணிகளா ஃபாத்திமாக்களா உருவாக்கணும் கண்ணியமானவர்களை. அல்லாஹ் எல்லா நபிமார்களை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பித்து அல்லாஹ் கூறுகிறான். ஏராளமான சிறப்புகள் சுப்ஹானல்லாஹ். 25-30 கிதாபுகள்ல தனித்தனியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்புகளை பத்தியே வர்ணிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான சிறப்புகள் இருக்கிறது கண்ணியமானவர்களே. 300க்கும் அதிகமான சிறப்புகள் இருக்கிறது. ஆனா அல்லாஹ் ஆக கொடுத்த மிகப்பெரிய ஒரு மோஜிசா, மிகப்பெரிய ஒரு குதரத், மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய குர்ஆன். கியாமத் நாள் வந்தாலும் இந்த ஒரு ஆயத்து மாதிரி உருவாக்க இயலுமா யாருக்காவது? அல்லாஹ் யாருக்கு கொடுத்தது இந்த குர்ஆனை? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மோஜிசா அற்புதம் முதலாவது. கண்ணியமானவர்களே, இரண்டாவது என்ன தெரியுமா? அவ்வளு மன் தஷக்குல் அர்ல், முதலாவது இந்த பூமியை பொளந்து கொண்டு வெளியாகிறது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வெளியாவாங்க. இரண்டாவது. மூணாவது கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலாக சொர்க்கம் நுழைவிக்கப்படுவார்கள். யார்? அவர்கள் தான் கண்ணியமானவர்கள். அடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல இவர்களை கண்ணியமாக அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர். அல்லாஹ் கண்ணியமாக அழைக்கிறான் கண்ணியமானவர்கள். பேரை சொல்லி அழைக்கல, அல்லாஹ் கண்ணியமாக நபியே. அல்லாஹ் எந்த நபியை அப்படி அழைச்சிக்கிறானா? ஒரு நபிமார்களை அல்லாஹ் பேரை சொல்லி அழைக்கிறான். யா ஜக்கரியா, யா யஹ்யா, யா ஈசா, இல்யாஸ். எவ்வளவு சிறப்பு கண்ணியமானவரை. அடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா? மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து சென்றாங்கண்டா சுகாக்கண்ட பெரும் மலக்கல்லுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலாம் சொல்லி வர வைக்குமா? உஹது மலையில ஏறுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹது மலை ஆட தொடங்கிட்டு, உஹது மலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ப சிறப்ப விளங்கின உஹது ஆட தொடங்கிட்டு கண்ணியமானவர்கள். உஹதை தட்டி சொன்னாங்க, ஜபல் உஹதுன் யுஹிப்புனா வ நுஹிப்புக். இந்த உஹது மலையை நாங்க நேசிக்கிறோம், இந்த உஹது மலை எங்களை நேசிக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கினியா ஒரு மலை தழைச்சு வந்தாங்கண்டா அந்த வேரோடு இருக்கக்கூடிய மரம் அப்படியோ வெளியால வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சிரம்பணியின் கண்ணியமானவர்கள். ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அதுல மிக விசேஷமான சிறப்பு என்ன தெரியுமா? கியாமத்துடைய நாளையில இந்த உம்மத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்வாங்க. யாருக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், கண்ணியமானவர்களே எல்லோரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்ன நான் எப்படி பாதுகாக்கிறது, என்ன நான் எப்படி பாதுகாக்கிறது? கண்ணியமானவர்களே எல்லோரும் கை விரித்து விடுவார்கள். ஆனா இந்த உம்மத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்வார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் யா ரசூலல்லாஹ்? உங்களுடைய ஷஃபாத்துக்கு
சொந்தக்காரர்கள் யார் யார் ரசூலல்லாஹ்? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா இந்த ஹதீஸ நீங்க தான் கேட்பீங்க, எனக்கு தெரியும் அபூ ஹுரைரா, இந்த ஹதீஸ நீங்க தான் கேட்பீங்க, எனக்கு தெரியும் அபூ ஹுரைரா. ஏன் தெரியுமா கண்ணியமானவர்களே? இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 7ல வந்தாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாரு. ஹிஜ்ரி 11வது வரைக்கும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்தவருங்க. ஆனா இந்த 4 வருடத்தில 7000 சொச்சம் ஹதீஸ்களை மரணம் செய்தார். 4 வருடத்துக்குள்ள கண்ணியமானவர்களே எவ்வளவு தேடல் இருக்கும், எவ்வளவு ஆசை இருக்கும். அதனாலதான் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் உங்களுடைய ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் யார் ரசூலல்லாஹ்? முதலாவது சொன்னாங்க கண்ணியமானவர்களே 13 வகையான ஷஃபாத்துகள் இருக்கிறது. முதலாவது சொன்னாங்க, அபூ ஹுரைரா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மட்டும் சொல்லி உலகத்துல வாழ்றான். தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்ல, கலிமாவோட வாழ்றாரு. முதலாவது சொன்னாங்க, இந்த உம்மத்துக்கு இந்த கலிமாவோட வாழக்கூடிய அந்த பாக்கியம் பெற்றவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இரண்டாவது சொன்னார்கள் கலிமா வாழ்க்கையில சொல்லி தொழுகை விடாம, நோன்ப விடாம, ஹஜ்ஜ விடாம, ஜகாத்த விடாம, ஹஜ்ஜ விடாம நல்ல அமல்களோட, நல்ல இபாதத்துகளோட, நல்ல வணக்கங்களோட யாரு காலங்களை நேரங்களை கழிக்கிறாரோ, குறிப்பா மார்க்கத்தோட வாழ்றாரு, மார்க்கத்தோட வாழ்றாரு, இபாதத்தோட வாழ்றாரு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஷஃபாத் அவர்களுக்கு நான் கொடுப்பேன் 70,000 பேர்கள். சுப்ஹானல்லாஹ், 70,000 பேர்கள் என்னுடைய ஷஃபாத்தால சொர்க்கம் போவாங்க. நான் அவர்களை கூட்டிக் கொண்டு சொர்க்கத்துடைய பாபு ஐமன் என்ற வாசலால விட்டு போட்டு வருவேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இரக்கமுடையவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பிஸியா இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாபுல் ஐமன் என்ற வாசலால நான் அவர்களை சொர்க்கத்துல விட்டு வருவேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது சொன்னாங்க, ஷஃபாஅத்தி லிஅஹ்லில் கபாயிரி மின் உம்மதி, என்னுடைய ஷஃபாத் யாருக்கு தெரியுமா? பெரும் பாவத்தோட உலகத்துல வாழ்றானே, தொழுகை இல்லாம, நோன்பு இல்லாம, கொலை செய்து, ஜினா செய்து, கண்ணியமானவர்களை ஹராத்தோட வாழ்றானே, முஸ்லிம்களாக வாழ்றாரு. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்தில இப்படி அநியாயக்காரர்கள், இப்படி பாவிகள் இருக்கிறாங்க, நான் ஷஃபாத் அவர்களுக்கு செய்வேன். அவர்கள் ஷஃபாத் செய்து நரகத்தில் அவர்கள் இருப்பார்கள். நரகத்தில் உள்ளவர்களை நான் சொர்க்கத்துக்கு அவர்களை போவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் இடத்துல ஷஃபாத் செய்வேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஷஃபாத் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கீழே உள்ள தரஜாக்களை விட மேலுள்ளவனுடைய தரஜா கூடியாக இருக்கும். கண்ணியமானவர்களே, கீழுள்ளவனுடைய சிறப்புகளை விட மேலுள்ளவனுடைய தரஜா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அதற்கு மேல் உள்ளவனுடைய சொர்க்கத்துடைய தரஜா கொஞ்சம் ஸ்பெஷலா விசேஷமாக இருக்கும். ஏனென்றா சொர்க்கத்துக்கு மேலதான் போறது. சொர்க்கத்துக்கு எங்க போறது? மேல 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 போகட்டவா, ஒரு 10, 12 பில்டிங், 15 பில்டிங் இருக்குன்னா அப்படியோ மேல ரூம்ல ஏசியோட தூங்க அப்படி காத்தோட மாதிரி எப்படி ராகத்தா தூங்குவாரு. சொர்க்கம் அப்படித்தான் கண்ணியமானவர்களை, தரஜா மேலதான். அது சொர்க்கத்துடைய தரஜா மேல கூடிக்கொண்டு போகும். நரகத்துடைய வேதனை, நரகத்துடைய தண்டனைகள், நரகத்துடைய அதாபுகள் எல்லாம் பனி அப்படியோ கீழே போய் கொண்டிருக்கும். அதனாலதான் அல்லாஹ் சூராவுல சூரத்துன் நிசாஇ அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபித்தாகில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிகீங்க நரகத்தில் அடித்தட்டுல இருப்பாங்க. நரகம் என்றது கீழே கண்ணியமானவர்கள், அது கீழ் நோக்கி போகும். சொர்க்கம் மேலே, சொர்க்கம் மேல. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தரஜாவுல இருந்து 2வது தரஜா கூடுவதற்கு நான் ஷஃபாத் செய்வேன். ஹதீஸ்கள்ல வருது கண்ணியமானவர், ஒரு ஷஃபாத்தில் இருந்து தரஜா இருந்து 2வது தரஜா கூடுவதற்கு நான் ஷஃபாத் செய்வேன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கீழே உள்ள தரஜாவுக்கும் மேல உள்ள தரஜாவுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு தெரியுமா? 500 வருடம் பிரயாணம் செய்யணும். 500 வருடம் ஒரு குதிரை பிரயாணம் செய்து எவ்வளவு தூரம் எடுக்குமோ கண்ணியமானவர்களே, அதே தூரம் கீழுள்ள தரஜாவுக்கும் மேலுள்ள தரஜாவுக்கும் வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அடுத்த ஷஃபாஅத் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மையும் சமம் பாவமும் சமம். நன்மையும் செய்யறாரு, அத மாதிரி பாவம் செய்யறாரு. தொழவாரார், நோன்பு பிடிக்கிறாரு, ஜக்காத் கொடுக்கிறார், ஹஜ் எல்லாம் செய்யறாரு, அதே மாதிரி பாவமும் செய்யறாரு. ரெண்டும் சமமாக இருக்குமா இல்லையா? ரெண்டும் சமமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்து இந்த பாவத்தை விட நன்மையை மேல் எடுத்து தருவாங்க. இதுக்கு அஸ்ஹாபுல் ஆராஃப் என்று சொல்றது. அஸ்ஹாபுல் ஆராஃப் என்று சொல்றது கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த ஷஃபாத் என்ன தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்வி கணக்கில இவர்கள் நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டுட்டு, நஊது பில்லாஹ், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்களாக எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக, எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் மாற்றுவானாக. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நரகத்துக்கென்றே முடிவு செய்யப்பட்டாங்க. கேள்வி கணக்கில இவர்கள் நரகவாதி என்றுதான் முடிவு செய்யப்பட்டுட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய அந்த சிம்மாசனத்துல சுஜூதுல விழுந்து, யா அல்லாஹ் இவர்களை நீ பாதுகாரு யா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லு யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஷஃபாத் என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனா வாசிகளுக்கு என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றா நான் மதீனாவில் அடக்கப்பட்டிருக்கிறேன். ஏனண்டா நான் மதீனாவில் அடக்கப்பட்டிருக்கேன். மௌத்த மதீனாவுல கேளுங்க. மௌத்த எங்க கேட்கணும் கண்ணியமானவர்கள்? மதீனாவுல கேட்கணும். சொன்னார்கள், மதீனாவுல யார் வாழ்கிறார்களோ, மதீனாவுல யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ கண்ணியமானவர்களே, அனைவர்களுக்கும் என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அடுத்த ஷஃபாத் யாருக்கு தெரியுமா? 8 வயதுல இருந்து 50 வயது வரைக்கும் வளர்த்தார். யார்? அபூ தாலிப். யாரு? அபூ தாலிப். அவர்களுடைய தம்பி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய ஷஃபாத்தை சொல்லி இவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்கி சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய ஷஃபாத்தால தான் நரகத்திலிருந்து ஆக குறைஞ்ச தண்டனை இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்துடைய 2 செருப்புகள் அணிவிக்கப்படும் கண்ணியமானவர்களே, 2 செருப்புகள் அணிவிக்கப்படும். அதை போட்டதுதான் தாமதம். மூளை அப்படியோ கொதிக்க ஆரம்பிக்கும். மூளைக்குள்ள இருக்கக்கூடிய அப்படியோ எல்லாத்தையும் வெளியால கக்கிவிடும். கண்ணியமானவர்களே, நரகவாதிகள் யோசிப்பாங்க, நரகத்தில் ஆக கூடிய தண்டனை இதுவாக இருக்குமோ என்று யோசிப்பாங்க. கண்ணியமானவர்கள், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வஹி அறிவிப்பாரு, நரகத்தில் இது கூடின தண்டனை அல்ல, இது ஆக குறைஞ்ச தண்டனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷாச்சா அபூ தாலிபுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை கண்ணியமானவர். அதனால ஷஃபாத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாறணும் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் வல்லுஹாவுடைய சூராவில சொல்கிறான், வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யூதீக ரப்புக ஃபதரல்லா. இந்த சூரா வந்துகிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் இறக்கப்பட்ட சூரா கண்ணியமானவர்கள். 114 சூராவுல தனி 104 சூரா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட சூரா தான். அலம் நஷ்ரஹ் நிறைய சூறாக்கள், சூரா முஸம்மில், முத்தஸிர், முர்சலாத், கியாமா, சூரா தஹர் கண்ணியமானவர்களே, சூரத்துத் தீன், சூரத்துல் அஸ்ர், சுப்ஹானல்லாஹ், சூரா ஃபீல், சூரத்துன் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹ், சூரா தப்பத் யதா. யாருக்கு இதெல்லாம் அருளப்பட்டது? இந்த சூறாவெல்லாம் யாருக்கு அல்லாஹ் இறக்கி அருளப்பட்ட? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான் கண்ணியமானவர்களே. அதுல ஒரு சூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
ஆறுதல் படித்து அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான். அதிகாலை இப்பொழுது துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் அல்லாஹ். வல்லைலி இதா சஜா மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. மா வத்தாக ரப்புக வமா கலா. நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களை கோவிக்கவும் இல்லை, அல்லாஹ் உங்களை கைவிடவும் மாட்டான். ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى. நபியே நாயகமே, உலகத்தை விட உங்களுக்கு ஆகிரந்தான் சிறந்தது. وَلَسَوْفَ يُؤْتِيكَ رَبُّكَ فَتَرْضَى. நபியே நாயகமே, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். இந்த ஆயத்துக்கு கீழால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய தஃப்சீருடைய இமாம், இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நரகத்துல என்னுடைய உம்மத் ஒரு ஆள் இருக்கும் வரைக்கும் நீ தாரதை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன். யா அல்லாஹ், நீ தாரதை நான் பொருந்திக் கொள்ளவே மாட்டேன். மகாமே மஹ்மூது யாரு கொடுக்கப்படக்கூடியது? லிவாவுல் ஹம்த் என்ற கொடி யாரு கொடுக்கப்படக்கூடியது? ஹவுதுல் கௌசர் யாரு கொடுக்கப்படக்கூடியது? கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்வாங்க. அடுத்தாக கடைசியான ஒரு ஷஃபாத் என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, இது யாரும் நாங்க செய்யறல்ல, இதை நாங்க யாரும் செய்யறல்ல. கண்ணியமானவர்களே, அற்பமாக கருதிவிட்டோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஅத்தின் பாங்கு சொல்றாரு, கவனமாக கேளுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். முஅத்தின் பாங்கு சொல்றாரு. இந்த முஅத்தின் பாங்கு சொல்றதை யார் யாரு கேட்காங்களோ, அதே மாதிரி யாரு பதில் சொல்லுவாங்களோ, அதற்கு பின்னால பாங்கு துவாவை ஓதணும். என்ன துவா ஓதுற? اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة. இந்த துவா ஓதுறது கண்ணியமானவர்களே, இந்த துவா ஓதினத்துக்கு பின்னால அதே துவாவுல வருது, மகாமம் மஹ்மூதன் இல்லதி வஅத்தஹ் வர்ஸுக்னா ஷஃபாஅத்தா. அந்த துஆவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என்னிடத்துல வசீலாவை கேட்பார், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யிதினா முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா. வசீலா அந்த சொர்க்கம் எனக்கு மாத்திரம் தரப்பட்ட சொர்க்கம், யாருக்கும் கொடுக்கப்படல வசீலா. அதனாலதான் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் என்னிடத்துல வசீலாவை கேட்கிறாரோ அவருக்கு நான் ஷஃபாத் செய்வேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அடுத்த சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? அடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட சிறப்பு அதான் ஹவுதுல் கௌசர் என்ற தண்ணீர். அதான் ஹவுதுல் கௌசர் என்ற தண்ணீர். இதைத்தான் அல்லாஹ் சூராவுல சொல்கிறான். நான் ஆரம்பிச்ச ஒரு சூரா, இன்னா அதைனாக்கல் கௌசர். நபியே நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தடாகத்தை வைத்திருக்கிறான். அது ஹவுதுல் கௌசர் என்ற தடாகம். அது ஹவுதுல், சந்ததி அற்றவர், ஆம்புல பிள்ளையெல்லாம் மவுத், குழந்தை பாக்கியம் இல்லாதவர் என்று எல்லாரும் கேள்வி செஞ்சாங்க. அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி ஆறுதல் படுத்தினான். கண்ணியமானவர், இந்த சூறாவை இறக்கி ஆறுதல் படுத்தினான். ஹவுதுல் கௌசர் என்ற தண்ணீர். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? சொர்க்கத்துல இருந்து மஹ்ஷர் மைதானத்துக்கு போற வரைக்கும் அதால ஓடுமாம். சொன்னார்கள் அஹ்லா மினல் அஸல், தேனை விட இனிப்பானது, அப்ரது மினல் சல்ஜி, பனிக்கட்டியை விட குளிரானது. அதை குடிச்சதுதான் தாமதம், வாழ்க்கையில் தாகம் ஏற்படாதென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹவுதுல் கௌசர் என்ற தண்ணீரை குடிக்கிறதுக்கு மலக்குமார்கள் தான் போலிங் செய்வாங்க, மலக்குமார்கள் தான் லைன் ஆக்குவாங்க இந்த ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, மதீனாவுல இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய அந்த ரவுலா, அந்த மிம்பரை அப்படியே தூக்கி கொண்டு போய் வந்து அல்லாஹ் இந்த ஹவுதுல் கௌசர் என்ற தண்ணீரை நிப்பாட்டுவான. மேல ஒசக்கிடுங்க நபியே நாயகமே, இங்க பார்த்து கொண்டிருங்க என்ன நடக்குது என்று. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒரு சத்தம் உண்டு கேட்கும், ஒரு சத்தம் உண்டு கேட்கும். சொல்லுவாங்க
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன சட்டம்? மலக்குமார்களை பார்த்து கேட்பாங்க. மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மௌத்துக்கு பின்னால இஸ்லாத்தை கணக்கும் எடுக்கல யா ரசூலல்லாஹ் இவர்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மௌத்துக்கு பின்னால மார்க்கத்தை எட்டியும் பார்க்கல யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மலக்குமார்களே, அவர்களை என்னுடைய முகத்துல நீங்க காட்டிடாதீங்க. அல்லாஹ் பாதுகாப்பானா? என்னுடைய முகத்தையும் காட்டிடாதீங்க. எனக்கு தெரியாம அவர்களை ஓரத்தை தள்ளி விடுங்க, ஓரத்துல தள்ளி விடுங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை கொண்டு எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். அவர்களை சிறப்புகளை விளங்குவோம், அந்தஸ்துக்களை விளங்குவோம். அவர்களுடைய சிறப்புகளை விளங்கி அவர்களோட சொர்க்கத்துல உண்டாகக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்து விடுவாயாக. என்னுடைய பாவங்களை மன்னிச்சு மறைச்சிரு யா அல்லாஹ். பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், பாவம் செய்த அடியார்கள் யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அவர்களுடைய கையால அந்த ஹவுதுல் கௌசர்ல நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையில யா அல்லாஹ், கியாமத்துடைய நாளையில அரசு நிழலுக்கு சொந்தக்கார மனிதர்களாக எங்கள் அனைவர்களை மாற்றி விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்துக்கு சொந்தக்கார மனிதர்களாக எங்கள் அனைவர்களை மாற்றி விடுவாயாக யா அல்லாஹ். அவர்கள் மிக அதிகம் ஸலவாத்துக்களை சொல்லி அவர்களுடைய சுன்னாக்களை வாழ்க்கையை அதிகமாக பின்பற்றி நடந்து யா அல்லாஹ் அவர்களோட சொர்க்கத்துல உண்டாகக்கூடிய பாக்கியத்தை தருவாக யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் நல்ல முடிவாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه